இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா ஹவு திஸ் ஜென்ரேஷன் இஸ் பிகமிங் கிரேட். ஸோ இப்போ என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே நிறைய பேர் வந்து சேலஞ்சஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டே 1 ஆஃப் 100. ஸோ தன்னைத்தானே ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ எல்லாமே கண்டென்ட் ஜென்ரேஷனில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் மேக்கிங் மீ ஃபீல் குட் அபவுட் திஸ் ஜென்ரேஷன். ஸோ த மைட் பி பேட் பீப்புள், பேட் கண்டென்ட் ஆல்சோ ஜஸ்ட் roaming around the internet. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்ரிபடி இஸ் லைக் டூயிங் சம்திங். எல்லாருமே கண்டென்ட் ஜென்ரேஷன் எடுத்துட்டாங்க, எல்லாருமே யூடியூபர்ஸாக இருக்காங்க, எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ப்ரெட்டி குட் திங் அபவுட் திஸ் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு அந்த காலத்தில் எப்படின்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும். ஸோ தட் இஸ் அதுதான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லா மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் திங்ஸ் ஆர் பிரேக்கிங் டவுன். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி மதன் கௌரி மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு 1000ல் 10 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ 1000ல் 200 பேர் 500 பேர் வந்து எல்லாமே கண்டென்ட் ஜென்ரேஷனை கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை நினைக்கும் போது இட் வாஸ் ஃபீலிங் ப்ரெட்டி குட். ஓகே, திங்ஸ் ஆர் கோயிங் குட். ஸோ கொஞ்ச நாள் இப்போ ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் ஜிம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் அதிகமாக வந்துடுச்சு. பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தேர் ஃபிட்னஸ். ஸோ பீப்புள் ஆர் ஃபாலோயிங் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் திங்ஸ். ஸோ அதுதான் என்னென்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் குட் ஃபார் திஸ் ஜென்ரேஷன். ஐம் ப்ரெட்டி மச் ஹாப்பி ஃபார் த ஜென்ரேஷன். ஸோ ஐம் ஆல்சோ இன் திஸ் ஜென்ரேஷன்னா ஒரு ப்ரௌடான விஷயம்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இது ஷேர் பண்ணிக்கலான்னு. ஸோ அதுதான்.